Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel நிரஞ்சனாஸ் வியூ. போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வேல்பாரி புக்கை நான் படிச்சுட்டு இருக்கேன்னு. இந்த வீடியோவில் நான் வேல்பாரி புக்கை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ வேல்பாரி புக்கை பற்றினதாக தான் இருக்க போகுது. இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு நிறைய பேர் வேல்பாரி புக் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்கில் எனக்கு எந்தெந்த இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு, எந்தெந்த இடத்துல நான் எமோஷ்னல் ஆனேன், எந்தெந்த விஷயத்தில் நான் ஆச்சரியப்பட்டேன்ற மாதிரி இந்த நிகழ்வுகளை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆரின்னு சொல்லும் போது எனக்கு இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தோணுச்சு, படிக்கும் போது என்னென்ன தோணுச்சு, படித்ததுக்கப்புறம் என்னென்ன தோணுச்சுன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நேரத்தை கடத்தாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போது புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி வேல்பாரின்னு யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தாங்களோ, இல்லை வேல்பாரின்னு நான் புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி வேல்பாரின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ ஞாபகம் வந்தது என்னென்னா, நண்பன் படத்தில் உள்ள பஞ்சவன் பாரிவேந்தன்ற பேரை என்றைக்கோ தமிழ் புக்கில் படித்த முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்ற வரி. இது மட்டும்தான் வேல்பாரியை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ். எனக்கு மட்டும்தான் இப்படியான்னு எனக்கு தெரியல. எங்கே எடுத்தாலும் மூவேந்தர்கள் பற்றி பேசுகிற நிறைய பேர் பாரி இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல இருந்தவங்களை பற்றிலாம் அதிகமாக பேசலைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வேல்பாரி புக் நிறைய இடத்துல பேசப்படாத ஒன்று. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த ஒரு நிகழ்வு என்னென்னா, அந்த காலம்பனும் பாரியும் சந்திக்கிற அந்த பொழுது. அது சொல்ல முடியாது அந்த ஃபீலிங்ஸ். பாரியோடு சேர்ந்து நம்மளும் அழுகிற மாதிரி இருந்துச்சு அந்த காட்சிகள். என் மைண்டுக்குள்ளே அப்படியே ஒரு படமாக அந்த சீனை நான் ஓட்டி பார்த்துட்ருந்தேன். ரொம்பவே எமோஷ்னலாகவும் ரொம்பவே கனெக்டடாகவும் அந்த நிகழ்வு இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த போர் யுக்திகள் எல்லாம் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு தான் இருந்துச்சு. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுமே வாவ், என்னம்மா ஒரு பிளான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ தான் எங்களை எதிர்த்து வந்தாலும் அது உங்களை திருப்பி அடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பிளானை அந்த செகண்டே கூட எங்களால் போட முடியுன்ற மாதிரி. இந்த புக்கை படிக்கும் போது பாரி மேலே மட்டும்தான் மதிப்பு வந்துச்சு, அப்படிலாம் கிடையாது. பாரி, முடியன், தேக்கன், இரவாதன், பரம்பு மக்கள் எல்லாரோட மேலேயும் எல்லா ஒரு கேரக்டர்ஸ் மேலேயும் ஒரு மதிப்பு உங்களுக்குள்ளேயே வந்துடும். இவங்க எல்லார் மேலேயும் ஒவ்வொரு இடத்துல அவங்களோட மதிப்பை நம்ம உணர்வோம். அப்புறம் இந்த கதையை பற்றி சொல்லும் போது, இந்த கதையை நான் பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறத விட ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மூவேந்தர்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்கள கண்டிப்பாக ஒரு இடத்துல வச்சுருப்போம், ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல தான் கண்டிப்பாக வச்சுருப்போம். ஆனால் இந்த புக்கை படிக்கும் போதும் சரி, படித்ததுக்கப்புறமும் சரி, அந்த சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவங்களோட மதிப்பு இங்கே கீழே இறங்குதோ இல்லையோ, ஆனால் பாரி மேலே இருக்கிற மரியாதை, பாரி மேலே நமக்கு வர மரியாதை இவங்களோட அதிகமாக தானாக வந்துடுது. ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த புக்ஸில் இருக்கும். அந்த டீட்டெயிலான விளக்கங்கள் நம்மளை அந்த கதையோட ரொம்பவே கனெக்டடாக ஆக்கிடும். ஓகே, நான் ஆச்சரியமாக பார்த்த சில விஷயங்களை சொல்கிறேன். நாவார் பழத்தை எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தோக்கடிக்கிற காட்டு எருமை மாட்டை தோக்கடிக்கிற அந்த ஒரு விதம், ஜொலிக்கிற அந்த செடி, அந்த 500க்கும் மேற்பட்ட யானைப்படியை ஒரே நாளில் வீழ்த்துற அந்த ஒரு யுக்தி, தீக்குள்ளேருந்து வர மனுஷங்க, காக்கா விரிச்சி அந்த பறவை, அணிலி அப்படின்ட்டு ஒவ்வொரு மிருகங்களை பார்த்தும் சரி, ஒவ்வொரு செடி தாவரங்களை பார்த்தும் சரி, ரொம்பவே வியந்தும் போனேன். கூவல் குடியினர் எழுப்புகிற அந்த சவுண்ட்ஸு, எப்படி அவங்க மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டுமே புரிகிற அந்த மெசேஜஸ், அதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்தது இரவாதன் விஷயத்தை பற்றி நான் என்ன நினச்சேன், ஆக்சுவலி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இதுக்கு தாண்டா உங்களெல்லாம் நம்பி நியாயமாக நம்ம நடந்துக்கக்கூடாது, நீங்களாம் நியாயமாக நடந்துப்பீங்கன்னு நீங்கள் போட்ட ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணால் கடைசியில் எங்களுக்கே நீங்கள் ஒரு பெரிய ஆப்பா வைப்பீங்கன்னா உங்களுக்கு எதுக்குடா நாங்கள் நியாயமாக நடக்கணும், அந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. நான் எப்போவுமே ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடி தான் கறக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒருத்தவங்க நியாயமாக நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு நியாயமாக நடந்துக்கலாம், அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அங்கே நியாயம் இல்லாத போது நம்ம மட்டும் நியாயமாக நடந்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? லாஸ்ட்டில் இந்த கதை முடியும் போது லாஸ்ட்டில் பாணர் மகனேன்னு ஒரு சாங், அந்த ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை படிக்கும் போது இந்த பார்ட் 1லேருந்து இந்த பார்ட் 2 ஃபுல் கதையும்
அப்படியே ஒரு ரீவைண்டில் போகும், அப்படியே மைண்டில் அப்படியே போயிட்டு இருக்கும். அது வந்து ஒரு செம்மையான ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸு அப்படிலாம் எண்டில் வந்து நினச்சி பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பாட்டு வந்து பாரியை பற்றி எல்லா விஷயமும் அதில் இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம அந்த ஒரு பாட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பாட்டு வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கொச்சவை கூத்துலலாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கதைகள்லாம் கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்துச்சு. குறிப்பாக அந்த செம்பாதேவியோட அந்த கதை வந்து ரொம்பவே பயங்கரமான ஒன்றா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் உள்ளே வந்து நடுங்கிருச்சு. அந்த ரிவெஞ்ச் எடுப்பாங்கள்ல, அந்த இடம் வந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் நடுக்கமாகவே இருந்துச்சு. சில இடத்துல வந்து அவங்க ஆடுறதாகட்டும் இதாகட்டும், சில இடத்துல வந்து நம்மளுக்கே கொஞ்சம் உடம்பே சிலிர்க்கிற அளவுக்கு அந்த ஃபீலிங்லாம் இருந்துச்சு உண்மையாகவே. கதையில் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது கேரக்டர்ஸ் பண்ணுற அந்த செயல்கள் மூலயமா அவங்க மீதான வந்து மதிப்பு வந்து நமக்கு வரும். அதாவது ஆக்ஷன் ஸ்பீக்ஸ். ஒருத்தவங்க மேலே இருக்கிற மதிப்பு கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற செயல்கள் மட்டும்தான். இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இன்னொருத்தவங்களோட புகழ் குறைஞ்சா நம்மளோட புகழ் ஏறும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் செய்கிற செயல்கள் மூலியமாக உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்குமே தவிர்த்து இன்னொருத்தவங்களை அழிச்சா நம்மளுக்கு வந்து மரியாதை வரும், அவங்க வந்து தாழ்ந்துட்டாங்கன்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினச்சா அது கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். குறிப்பாக வந்து இன்னொன்று என்னென்னா, அவங்க பேசுகிற ஒவ்வொரு சொல்லுக்குமே வந்து அந்த பவருன்றது ஒன்று இருக்கும். இதை எந்த இடத்துல சொன்னால் அது எந்த இடத்துக்கு விளைவு கொடுக்கும், இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை வந்து இந்த புக் மூலியமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட வேர்ட்ஸையும் நம்ம கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணால் தான் எப்போவுமே அதுக்கான பவருன்றது ஒன்று இருக்கும். பட் நம்ம தப்பான இடத்துல யூஸ் பண்ணோன்னா அது வந்து வேறு ராங் ரூட்டில் கூட்டிகிட்டு போயிடும். ஸோ வந்து நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்றதையும் நம்ம யோசனையில் வச்சுக்கணும். இதெல்லாமே வந்து என்னோடய லேர்னிங்ஸ் தான். இந்த புக்கில் இருந்து சில சின்ன லேர்னிங்ஸ் தான். ஒரு மெயினான விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒருத்தரால் எல்லாத்தையும்லாம் வந்து மாஸ்டர் பண்ணிட முடியாது. அதுக்கான ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம எதில் சிறப்பாக இருக்கோமோ அதை நம்ம செஞ்சால் தான் நம்மளால் அதை வந்து சூப்பராக செய்ய முடியுமே தவிர்த்து நம்ம எல்லாத்துலேயும் வந்து சிறந்ததாக இருக்க முடியாது. நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம சிறந்தவனா இல்லைன்னா அந்த விஷயத்த யார் சிறந்தவனா இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த வேலையை ஒப்படைச்சோன்னா அவங்க சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. நீங்கள் எதில் சிறப்பாக இருக்கீங்களோ அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் சிறந்தவனாக இருக்கலாம். இந்த புக்கை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த புக்கை படிக்கும் போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எல்லாத்தையும் வந்து என்னால் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த புக்கில் அவ்வளோ இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த புக்கு நிறைய விஷயம் பொய்யா இருந்தாலும் அது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. படிக்கும் போது ரொம்ப ஏதோ ஒரு படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன், கால் பங்கு கூட நான் சொல்லியிருக்கேன்னா தெரியல. எனக்கு தோணுனதை நான் உங்கள் கூட வந்து சும்மா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த புக்கை படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்தை பார்த்து வியந்தீங்க, உங்களுக்கு எந்தெந்த மொமெண்ட்டில் வந்து கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு தோணுச்சுன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில். அப்புறம் நீங்கள் இந்த புக்கை படிக்கலைன்னா கண்டிப்பாக போயிட்டு படிச்சுட்டு வந்து இந்த நிகழ்வுகள் பிடிச்சதுன்றதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் என்னென்னா, உங்ககிட்ட ஒரு வெல்த் இருக்குதுன்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கும் அதை பறிக்கிறதுக்கும் நிறைய சதிகள் நடக்கும், நிறைய இது நடக்கும். பட் அது எல்லாத்துக்கிட்டேருந்து சேஃபாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. மேபி இது சம்மந்தமே இல்லாமல் நான் பேசுகிறதா இருக்கலாம். ஆனால் வந்து எனக்கு வந்த தாட் இது சும்மா ஒரு கம்பேரிசன் மாதிரி. உங்கள்கிட்ட ஒரு வெல்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ வந்து வெல்த்துன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் ஒரு மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக ஆகட்டும், இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு வந்து சில பீப்புள்ஸும் வருவாங்க. நீங்கள் சேஃபாக வச்சுக்கணுன்னா சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள உங்களோட ஏரியாவுக்குள்ளே வராமல் ஒரு லிமிட்டில் வந்து எல்லாத்தையுமே வச்சுக்கணும். உங்களோட ஏரியாவுக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு ரூட்டு தெரியக்கூடாது. அதுக்கெல்லாம் ரூட்டு தெரிஞ்சோன்னா அவங்க உங்களை வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோமே வந்து பிரச்சனை வந்துருச்சுன்ட்டு பயப்படாமல் அந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ண நினைக்கணும். நம்மளுக்கு வெல்த்துன்றதை நம்மளோட மென்டல் ஹெல்த், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்ஸ், அந்த வெல்த்தை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தாட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம திருப்பி அடித்தா மட்டும்தான் முடியும். லைக் மூவேந்தர்கள் பாரியோட இடத்துக்குள்ளே வரும்போது சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து திருப்பி அடித்த மாதிரி தான். இந்த புக்கை படிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன லேர்னிங்ஸ் இருந்ததுன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.
hearts beat to the city streets. We began to feel the fire.